ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலிஃப்ளவர் கெட்டி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது ராய் களி நாங்கள் சேல்ஸுக்காக கிண்ட போகிறோம். இப்போது கேப்பக்களி அதுக்கு தொட்டுக்க கொடுக்குறதுக்காக காலிஃப்ளவர் குழம்பு கெட்டி குழம்பு வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர்லாம் கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், பூண்டு போடலை. ஏன்னா சில பேர் பூண்டு சாப்பிடுவாங்க, சில பேர் பூண்டு சாப்பிட மாட்டாங்க. அதனால் பூண்டு நாங்கள் போடலை. பப்ளிக்கில் சேல்ஸ் பண்ணுறதுனால நாங்கள் பூண்டு போடலை. இப்போ தாளிக்கிறதுக்கு பாருங்கள், கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், சோம்பு, சீரகம், 5-6 வெந்தயம், ஒரு 4-5 வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிருவோம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தாளித்து விட்ருக்கேன். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை நம்ம அதோட போடணும். சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் போல் தான் பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு போட்டிருக்கேன். அது குழம்பு சேர்ந்த மாதிரி வர்றதுக்காக போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு வச்சா குழம்பு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு காரம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள் இதில் போட்டுட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுருவோம். குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் தான் காலிஃப்ளவர் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த மிளகாத்தூள், மல்லித்தூளை நல்லா இப்படி வறுத்துறணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி விடணும். அந்த வாசம் வரும், கருக விடாமல் வறுக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான காலிஃப்ளவர் புளிக்குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் ரைஸுக்கு இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். அப்பளம் வறுத்து சாப்பிட்டோம்னா